மக்கள் மத்தியில் பெரிய சுமையை சுமத்தக்கூடாது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சுங்கச்சாவடிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வர்றாங்க. இப்போ ஒரு சுங்கச்சாவடிக்கு இன்னொரு சுங்கச்சாவடிக்கு எல்லை இவ்வளோன்னு இருக்குது. குறைந்தபட்சம் 50 கிலோமீட்டர், சில இடங்களில் 60 கூட இருந்துச்சு. இப்போ 40 கிலோமீட்டருக்கு கீழே வந்துருச்சு சுங்கச்சாவடியோட இடைவெளி. இப்போ சுங்கச்சாவடி எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அது இல்லை, இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குன்னா இன்றைக்கி எரிபொருள் விலை அதிகரிச்சிருக்குது, டீசல் பெட்ரோல் விலை அதிகரிச்சிருக்குது, இப்போ வண்டிகளுடைய விலையும் அதிகரிச்சிருக்குது, அப்புறம் வண்டிகளுக்கு கட்டணமாக அதிகரிச்சிருக்குது, வரி போடுறாங்க. அதுக்கு மேலே சுங்க வரிங்கிறது ரொம்ப பெருசாக இன்றைக்கி சரக்கு வந்து போகுது, லாரி போகுது. லாரியில் வாடகையை உயர்த்த முடியாது, உயர்த்தினா அது பொதுமக்கள் தலையில் தான் சுமத்துது. அப்போது இந்த சுங்க வசூல் கட்டணம் உயர்த்துவது என்பது எப்படி பார்த்தாலும் கூட பொதுமக்கள் தலையில் தான் சுமையாக விழுது. முதல்ல வாகனங்களை பாதித்தா கூட கடைசியில் எங்கே போய் தலையில் சுமத்துறான்னு பொதுமக்கள் தலையில் தான். வாடகை கட்டணம் உயருது, மகிழுந்து வச்சுருக்கிறவங்க, இருசக்கர வண்டி வச்சுருக்கிறோம், இவங்க தலையெல்லாம் உருளுது அன்னைக்கு.